மிஸ்டர் ஆணையர் நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் மக்கள் ஆணைய முத்திரையின் ஆசிரியர் திரு முத்தையா இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போ கலைஞரோட உருவப்படம் பறிச்ச 100 ரூபா காயின் வெளியிட்டாங்க. அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி அவர்கள் பாஜகவுக்கும் திமுகவுக்கும் ரகசிய கூட்டணி இருக்குன்னு சொல்றாரு. அதனாலதான் மத்தியில இருந்து அமைச்சர்லாம் இது மாதிரி வெளியிடுறாங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதை பத்தி நான் நினைக்கிறேன், நீங்க உண்மையாது? அது உண்மைதான். அதுக்கு ஆதாரம்லாம் காட்ட முடியாது. ஃபர்ஸ்ட் நாணயம் கிட்டத்தட்ட இப்போ 21ஆம் நூற்றாண்டு. ஆமா, 7ஆம் நூற்றாண்டுலயே பல்வேறு நாடுகள்ல நாணயம் எல்லாம் வெளியிட்டு இருக்கிறாங்க. நம்ம இந்தியாவை பொறுத்தளவுக்கு 1947, 50 இதன் பிறகுதான் சுகாதாரம் கிடைச்சிட்டு வெளியே. ஆமா, இந்தியன் காயின் வந்துச்சு. ஆமா, அப்பதான் நாணயம் இந்த ஓட்ட காயின் இருக்கேன், 1 அணா 2 அணா இது மாதிரி எல்லாம் வெளியிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் புழக்கத்துக்கு வர காசு. இப்ப தற்போது புழக்கத்தில் இருக்கிற காசு 1 ரூபாய், 2 ரூபாய், 5 ரூபாய், 10 ரூபாய், 20 ரூபாய் இது மட்டும் தான் புழக்கத்தில் இருக்குது. இப்ப கலைஞருக்கு 100 ரூபாய் நாணயம் வெளியிட்டாங்க இல்லையா, இது புழக்கத்துக்கு வராது. ஏன் புழக்கத்துக்கு வராதுன்னு அப்புறம் சொல்றேன். இப்ப இந்தியாவில் கல்கத்தா, மும்பை, ஹைதராபாத் போன்ற இடங்கள்லாம் காயின் பிரிண்ட் பண்றாங்க. இது எல்லாத்துக்கும் ஓரளவு தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ அந்த 56க்கு பிறகு 1 ரூபா விட்டாங்க, 1 ரூபா நாணயங்கள் விட்டாங்க. இப்ப அந்த 56க்கு பிறகு விட்ட 1 ரூபா நாணயங்கள் தான் இப்ப. அதுக்கு முன்னாடி 50 பைசா, 25 பைசா, 1 அணா 2 அணா ஆமா இதெல்லாம் கிடையாது. சுதந்திர அடையத்துக்கு முன்னாடி பெரும்பாலும் பண்டை மாட்டு முறை. கம்பு குடிச்சினா நான் சோளம் தருவேன், நீ நெல்லு குடிச்சினா இது மாதிரி ஒரு பொருள் வாங்குறதுக்கு நெல்லு கொடுத்து வாங்குவாங்க. இப்ப எனக்கு தெரிஞ்சு விவரம் தெரிஞ்சு கிராமத்துல வண்டியில உப்பு எடுத்துட்டு வருவாங்க. அப்ப நெல்லு 1 படி கொடுத்தா உப்பு 2 படி 3 படி கொடுப்பாங்க. இது மாதிரி பண்டை மாட்டு முறை அந்த காலத்துல இருந்து இருந்துச்சு. இப்ப நாளடைவுல நவீன காலம் அதிகரிக்க இப்ப எல்லாமே காயின், ரூபா நோட்டு. இப்ப நோட்டு காயின் கூட இல்ல, எல்லாமே ஜிபே, போன்பே அப்படி வந்துருச்சு. 2010ல நம்ம தஞ்சை பெரிய கோயில் 1000ஆம் ஆண்டு விழா முன்னிட்டு 1000 ரூபாய் காயின் மத்திய அரசு ஒப்புதல் கொடுத்து வெளியிட்டாங்க. 2019ல எம்ஜிஆருக்கு விட்டாங்க. அதுக்கு 100 ரூபாய் நாணயமும் விட்டாங்க, 5 ரூபாய் நாணயமும் விட்டாங்க. அண்ணாதுரைக்கு ஏற்கனவே விட்டாங்க, காமராஜருக்கு விட்டாங்க. அது மாதிரி பல்வேறு சமுதாயத்துக்கு நிறைய பங்களிப்பு சேவை செஞ்சது ஆட்சியாளர்களுக்கு எதெல்லாம் அந்த சமுதாயத்துக்கும் அந்த நாட்டுக்கும் அதிகமா பங்களிப்பு ஈடுபாடு எடுத்துக்கிட்டாங்களோ அவங்களாம் நாணயம் வெளியிடுறது இயல்பு. ஆனா அந்த நாணயம் வெளியிடுறதுல என்ன ஒரு விஷயம்னா, அந்தந்த மாநில அரசு இப்ப போன ஆண்டு பாத்தீங்கன்னா 2 ஆண்டுக்கு முன்னாடி தெலுங்கானாவில ராமராவ் ஆமா அவரு கூட்டாங்க. அந்த அரசு ஒரு மனு கொடுப்பாங்க, இது மாதிரி இவருடைய செஞ்ச சேவைகள், இவர் நாட்டுக்கு நாட்டு மக்களுக்கு என்னென்னலாம் பண்ணாரு இதெல்லாம் ஒரு அறிக்கை தயாரிச்சு அதுல 1 லட்சக்கணக்கான மக்கள்கிட்ட கையெழுத்து வாங்கி விண்ணப்பம் கொடுப்பாங்க மத்திய அரசுக்கு. அந்த விண்ணப்பம் கொடுக்கும்போது மத்திய அரசு அதை பரிசீலனை பண்ணி அதை ஆர்பிஐக்கு அனுப்புவாங்க. ஆர்பிஐ பரிசீலனை பண்ணி, அதாவது இந்தியா மின்ட்னு ஒரு நிறுவனம் இருக்கு, ஒரு கார்பரேட் நிறுவனம், அவங்களுக்கு அனுப்புவாங்க. அந்த நிறுவனம் தான் இந்த காயினை வெளியிடணும்னா அவன் சில கண்டிஷன் வச்சிருக்கிறான். அந்த கண்டிஷன் எப்படின்னா, இப்ப அந்த காயின் வெளியிடுறதுக்கு அந்த அச்சு, இந்த டை, அதான் அந்த டை ரெடி பண்றதுக்கு எவ்வளவு செலவாகும், அந்த செலவினங்கள்லாம் கணக்கில் போட்டு என்னென்ன கண்டிஷனோ, எவ்வளவு எத்தனை ஆயிரம் காயின் வேணும், எத்தனை லட்சம் காயின் வேணும், இதெல்லாம் பட்டியல் போட்டு அவன் மீண்டும் மாநில அரசுக்கு அனுப்புவாங்க. இவங்க அந்த இதெல்லாம் செலவினங்கள்லாம் ஏத்துக்கிட்டு போயிட்டு அந்த கண்டிஷன் எல்லாம் ஓகேன்னா அவங்க ஒப்புதல் கொடுப்பாங்க, மத்திய அரசு ஒப்புதல் கொடுப்பாங்க. ஒப்புதல் கொடுத்த பிறகு அந்த காயின் பிரிண்ட்டுக்கு போகும். அந்த வகையில் தான் இப்ப சமீபத்துல சிஎம் கூட பேசினாரு. அண்ணா அறிவாலயத்துல காயின் இருக்கு, ஒரு காயின் 10,000 ரூபாய் அப்படின்னு சொல்லி கூட ஒரு திருமண விழாவில் பேசினாரு. காயின் அவர் எம்ஜி ராமச்சந்திரன் கூட அவர் விடும்போது கூட அவங்க கட்சிக்குள்ளே அந்த இதை எடுத்துக்கிட்டாங்க. அதை வித்தா அது ஒரு கெட்ட பேர், அது தப்பு. ஆமா, அது எம்ஜிஆருடைய ஆதரவாளர்கள் எல்லாத்துக்கும் ஃப்ரீயா கொடுத்துருக்கலாம், இல்ல காசு கொடுத்து கூட வாங்கியிருக்கலாம். ஆனா வெளியில தெரியல, ஒரு பப்ளிக்கா அறிவிச்சிட்டாரு. அது மாதிரி அறிவிக்க கூடாது. ஆனா இது புழக்கத்துக்கு வராத காசு. அந்த காசு எடுத்துட்டு போய் நீ ஒரு பெட்ரோல் பங்குலயோ ஒரு கடையில குடிச்சினா மேல இருந்து கீழே வர பாப்பான் நம்மள. இது மாதிரி ஆமா இது மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்ப்பான். அதனால ஒவ்வொரு தலைவர்களுக்கும் வெளியிடுறது அவங்களுடைய புகழை மேலும் கூடுறதுக்காக வெளியிடுறாங்க. இப்ப கலைஞருக்கு வெளியிட்டது ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். ஆனா சமுதாயத்துக்கு இடஒதுக்கீடு பல்வேறு இதுல அவரு
வாழ்நாள் ஃபுல்லாவே உழைச்சாரு, வாழ்த்தி வணங்குறோம். அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. ஆனா இந்த வெளியீட்டு விழா வந்து முழுக்க முழுக்க மாநில அரசு தான் பண்ணும். இப்ப கிட்டத்தட்ட ஒரு 20 நாளைக்கு முன்னாடியே அந்த விழா ஏற்படுத்திருக்கிறாங்க. யாருக்கும் தெரியாது, கூட்டணி கட்சிக்கே தெரியல, திமுக கூட்டணி கட்சிக்கே தெரியாம முக்கியமான ஹை ஆபீசரை வச்சுக்கிட்டு ஒரு ஒயிலாட்டம், அந்த பொம்மாட்டம், பரதநாட்டியம், குச்சியாட்டம், இது மாதிரி இந்த தமிழ் கலை, ஆமா, இத வந்து ஒரு அந்த விழால ஏற்படுத்தி பண்ணாங்க. இவங்க தான் அழைப்பதிலே அச்சு விட்டாங்க. அதுதான் எடப்பாடி பழனிசாமி கேட்டாரு. என்ன கேட்டாரு, நீங்க வந்து உங்க கூட்டணி கட்சி தலைவர் காங்கிரஸ் கார்கே கூப்பிடல, ராகுல கூப்பிடல அப்படின்னு கேட்டாரு. அவர் கேட்கறது நியாயமான விஷயம் தான். ஏன்னா அந்த ராகுல் காந்தியும் ஒரு கேபினட் அமைச்சர், ஈக்குவல் அதிகாரம் படைத்தவர். அதனால அவரும் ஒரு அரசு பதவியில் இருக்காரு. ஆனா அவரையும் ஏன் கூப்பிட்டுருக்கலாம்? மத்திய அமைச்சர் கூப்பிட்டுனா மத்திய அமைச்சருக்கு கீழே அடுத்து இவரையும் போட்டுருக்கலாம், இவர் பேர் கூட போட்டு கூப்பிட்டுருக்கலாம்னு சொல்லி அவர் அந்த தோரணையில தான் கேட்கறாரு. கேட்கறது நியாயம்தான். அவர் முதலமைச்சர் ஏன் ரொம்ப கோவப்பட்டாருன்னு தெரியல. இந்த திருமண விழாவில பேசுறாரு, எடப்பாடி பழனிசாமிக்கு அறிவியல்ங்கிற பேர்ல கேட்டாரு. அதெல்லாம் ரொம்ப தவிர்க்க வேண்டிய வார்த்தைகள். ஆனா அவர் முதலமைச்சர் ரொம்ப கவனமா பேசணும், எல்லாமே உற்று கவனிக்கிறாங்க. நம்ம நாட்டில் மட்டும் இல்ல, எல்லா நாடும் அதை பாக்குறாங்க. அதனால ஒரு நிகழ்ச்சியில வந்து இது மாதிரி வார்த்தையை தவிர்த்திருக்கணும். அதனால அந்த காயின் வந்து மதிப்பீடு கிட்டத்தட்ட ஒரு 6000 சில்லற வருது இந்த செலவினங்கள். ஆமா, அது இவங்க எத்தனாயிரம் காயின்ஸ் வாங்கினான்னு தெரியல, லட்சக்கணக்கில் வாங்கினாலும் தெரியல. அது எல்லாமே கட்சி பொறுப்பாளர்கிட்ட அறிவாலயத்துல அறிவிச்சிருக்கிறாங்க, வாய்மொழி உத்தரவு, கம்பல்சரி எல்லாமே வாங்கணும் அப்படின்னு சொல்லி. இப்ப அமைச்சர், எம்எல்ஏ, எம்பி எல்லாம் 1 லட்சம் கூட கொடுத்து வாங்கிக்குவாங்க. கீழே இருக்கிற பொறுப்பாளர்கள்லாம் ஒரு 5000 ரூபாய் கொடுத்து வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாய்மொழி உத்தரவு போட்டதாகவும் தகவல் வருது. அது எல்லா வீட்லயுமே கலைஞர் காசு இருக்கட்டுமே அப்படின்னு ஒரு ஆசையும் இருக்கலாம். அது விரும்பி வாங்குற தொண்டர்களும் இருக்கிறாங்க. 5000 கடை, வட்டி கடை வாங்கி வாங்குற தொண்டர்களும் இருக்கிறாங்க. அது மாதிரி முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு. அப்ப வந்து மத்திய அரசுகிட்ட வெளியீட்டல் நடத்துறதுக்கு பிரதமர் கலந்து கொள்றதுக்கு தான் இவங்க வந்து அழைப்புகள் கொடுத்தாங்க. அது பிரதமர் வர முடியல, அன்னைக்கு பல்வேறு நிகழ்ச்சிகள் இருந்திருக்கலாம். அப்புறம் அவங்க தான் இவர் பாதுகாப்புத்துறை அமைச்சரை அனுப்பிச்சு விட்டாங்க. பாதுகாப்புத்துறை அமைச்சர் அனுப்புறது இவங்களுடைய பாதுகாப்புக்கும், அரசியல் பாதுகாப்பா இருக்கட்டும், அமைச்சர் பாதுகாப்பா இருக்கட்டும், எல்லாம் பாதுகாப்புக்காக பாதுகாப்பு அமைச்சரை அனுப்பிச்சிருக்கிறாங்க. சரி சார், கலைஞர் நினைவிடத்துல வந்து அண்ணாமலை வந்து அந்த கூட்டத்துல ஒதுங்கி நின்னாரு. அவரை கூப்பிட்டு முன்னிலைப்படுத்தினாங்க. காருக்கு பின்னாடி போய் வந்து அண்ணாமலையும் உதயநிதி ஸ்டாலின் அவரும் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பாக்குறப்ப வந்து அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி சொன்னது வந்து உண்மையாரான்னு சார், கூட்டணி போடுறதுக்கு வாய்ப்பு தேடுறாங்களா என்ன இருக்கும்? இப்ப வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பல்வேறு சோதனைகள். என்னதான் இவங்க ஆளுங்கட்சியா இருந்தாலும் கூட செந்தில் பாலாஜி உள்ள இருக்காரு, அதை வெளியே கொண்டு வரணும். அப்புறம் அந்த சாபர், அந்த போதை கடை, அவரு பிரச்சனை விவகாரத்துல அவருடைய தம்பி கைதானார் இல்லையா, அவரு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. அந்த ஸ்டேட்மெண்ட்ல சில முக்கியமான நபர்கள் அதுல வந்து மாட்ட போறாங்க, திமுக சார்ந்த நபர்கள். ஆமா, அதனால மாட்ட போறாங்க. அதுல ஒரு பிரச்சனை. இன்னொரு விஷயம் என்னன்னா, இது மேல ஒரு 6-7 மந்திரிகளுக்கு சிக்கல் இருக்கு. இதை விட முக்கியமான விஷயம், ஸ்பெக்ட்ரம் ட்ரையலுக்கு வந்து நடந்துகிட்டு இருக்கு. அதுல ஏதாவது ஒரு கன்விஷன் ஆச்சுன்னா பிரச்சனை ஆயிரும் இல்லையா. இது மாதிரி பல்வேறு பிரச்சனை ஒண்ணு. இது மட்டும் இல்லாத இவர் வெளிநாடு போறாரு, வெளிநாடு போறதுக்கு மத்திய அரசு உதவி தேவை. அதே போல உதயநிதி துணை முதல்வர் ஆகிறதுக்கும் மத்திய அரசு உதவி தேவை. ஏன் மத்திய அரசு உதவி தேவைப்படுது? அதான் இவங்க பெரும்பான்மை இருக்கிறாங்களா அப்படின்னு நினைக்கலாம். மத்திய அரசு உதவி இல்லாம இவர் வெளிநாடு போக முடியாது, இவரை துணை முதல்வரும் பண்ண முடியாது, பதவியா இருக்க முடியாது. அதனால அது தேவை. இக்கட்டான சூழ்நிலையில இருக்காங்க. இதை விட ஒரு விஷயம் என்னன்னா, மாநிலத்துக்கு நிதி வரல. இயல்பா எல்லா திட்டத்துக்கும் வர நிதி தான் வருது. பட் ஒரு மாநில வளர்ச்சினா மத்திய அரசுடைய பங்களிப்பு அதிகமா இருக்கணும். அதிகமா இருந்தா தான் அது வளர்ச்சி ஆக முடியும். அதனாலதான் இவங்க இப்ப கடந்த தேர்தலில் வாக்குறுதி கொடுத்தெல்லாம் பாதிக்கு பாதி நிறைவேற்ற முடியல. அதனால நிதி ஒரு பிரச்சனை. அதனால கொஞ்சம் இணக்கமா போலாம் அப்படிங்கிற ஒரு இக்கட்டான நிலையில இருக்கிறாங்க. அது வந்து சீனியர் அமைச்சர்களும் வரவேற்கிறாங்க, வெளியே கிடையாது. கலைஞர் சமாதியில வந்து அண்ணாமலையும் உதயா கூட பேசினான்னு சொன்னீங்களா, அது சமூக வலைதளத்துல பரவிட்டு தான் இருக்கு, அது உண்மைதான். அதே போல நம்ம இந்த டீ பார்ட்டியில நம்ம கவர்னர் ஏவாவேலு அவரும் கை குலுக்கி பேசுறாங்க. இதே ஒரு கடந்த வருஷம் ஏவாவேலு அண்ணாமலை பத்தி ஒரு கேவலமா பேசினாரு, பேட்டி கொடுத்தாரு. அப்படியே ஒரு ஆள்ல எனக்கு தெரியாதுங்கிற மாதிரி சொன்னாரு. இப்ப அவர்கிட்ட கை குலுக்கி மணிக்கணக்கில் பேசுற மாதிரி சூழ்நிலை ஏற்படுது.
இதே துரைமுருகன் அப்படியே அண்ணாமலை யாரு தெரியாது எகத்தமா பேசினாரு. அதே அண்ணாமலைகிட்ட ஒரு தொழிலதிபர் மூலியமா பேரம் பேசி பெரிய ஒரு இது செட்டில் ஆயிருது. புரியுதுங்களா? அதனால வந்து பயங்கரமான இப்ப கிட்டத்தட்ட துறைமுறைகள்லாம் பாத்தீங்கன்னா மணல் வந்து விஷயத்துல 800 கோடி தான் மாநில அரசுக்கு போயிருக்குது. ஆனா இவருக்கு சொந்த கஜானா 4500 கோடி 4500 கோடி போயிருச்சுன்னு சொல்லி ஒரு புள்ளி வரும் அமலாக்கத்துறையே கொடுக்குது. அப்ப பாருங்க, அரசுக்கு அது போயிருந்தா இந்த ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட் எல்லாம் லாஸ்ல இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஈடு கட்டுறீங்களா? ஒரு சொந்த வீட்டுக்கு போகுது இவ்வளவு ரூபா. அதனால இப்படி ஒரு சூழ்நிலையில இருந்து காப்பாத்தணும்னா மத்திய அரசு கிட்ட எனக்கும் போய் தான் வேற வழி கிடையாது. இப்ப வந்து திமுக வந்து ஊழல் கட்சின்னு வந்து இப்ப பாஜக தலைவர் அண்ணாமலை சொன்னாரு. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து இறங்கி வந்து அவரே பேசுறாரு. பாஜக தொண்டர் ரொம்ப கோவப்படுறாங்க, திமுகவோட அதிமுகவோட இது எதிரியா இருக்கும், இவர் வந்து ரொம்ப இணக்கமா பேசுறாரு அப்படின்னு. என்ன சார் காரணம் அது? எதனால ரொம்ப அதிகமா பாராட்டிட்டாங்க? அதாவது அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூட சொன்னாரு, அது மாதிரி கள்ள கூட்டணின்னு ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தாரு. இவங்கதான் அவங்கள வந்து அடிமை கூட்டணி காலில் விழுந்து கும்பிடுறாங்க அப்பெல்லாம் ஸ்டாலின் வந்து சொல்லிட்டு இருந்தாரு எதிர்கட்சியா இருக்கும்போது. இப்ப ஆளுங்கட்சியா வந்த பிறகு இவங்க அவங்ககிட்ட போய் அடிக்கடி சந்திக்கிறது, அரசு விழா கூப்பிடுறது, சில ரகசியமா பேசுறது, இதெல்லாம் பார்த்து அவரு சொல்றாரு ஆமா அவரு அரசியல் பண்ணிதானே அவனு. அதனால இப்ப கள்ள உறவு இல்ல, நல்ல உறவே ஆயிடுச்சு. இவங்க வந்து கூட்டணி காங்கிரஸ் வந்து கூப்பிட்டுருக்கலாம். ஏன்னா ஒரு திருமண விழாவில் வந்து அப்பட்டமா போய் சொல்றாரு சிஎம். அதான் சொல்லக்கூடாது. விழா முழுக்க முழுக்க மத்திய அரசு தான் நடத்தினாங்கன்னு, மாநில அரசு தான் நடத்தினாங்க. மாநில செக்ரட்டரி தான் அவர் அழைப்பிலே அச்சிட்டு இருக்காரு. எல்லா அழைப்புகளும் பார்த்தா அப்படிதான் இருக்குது. ரெண்டாவது கூட்டணி கட்சி காங்கிரஸ் நம்பி இந்த அமைச்சர்களை காப்பாற்ற முடியாது. மாநில அரசு நிதி வரப்போறது இல்ல. அதே மாதிரி விசிகாவை நம்பி மாநில அரசு நிதி அவங்களால இது பண்ண முடியாது, அமைச்சர்களையும் காப்பாற்ற முடியாது. கூட்டணி கட்சி வைகோ, கம்யூனிஸ்ட் கட்சி இவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. அது இவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. லேட்டா புரிஞ்சுக்கிட்டாங்க, முன்னாடி புரிஞ்சுக்கணும். ஆட்சிக்கு வந்த உடனே மத்திய அரசு எனக்கு காட்டிக்கலாம். ரொம்ப எந்த அளவுக்கு கீழ்த்தரமா இறங்கி மோடியை திட்டமா திட்டிக்கிறாங்க. அண்ணாமலைய ஒரு ஆட்டை வெட்டும் போது அண்ணாமலை படத்தை வச்சு விட்டு கோயம்புத்தூர்ல வெட்டினாங்க. அந்த அளவு ரொம்ப இதாயிட்டு இப்ப இலக்கம் வருதுன்னு காரணம்னா வேற வழி கிடையாது. அதனால கூட்டணி கட்சி நம்பி இது பிரயோஜனம் இல்லை. அதனால நம்ம இணக்கமா போலாம் அப்படிங்கிறது முடிவு பண்ணிட்டாங்க. அதனாலதான் கள்ள கூட்டணி நல்ல கூட்டணின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதாவது பாஜக தொண்டர்கள் வந்து சமூக இதெல்லாம் பார்த்தேன் நானு. ஏன் பாஜக தலைமையும் இங்க மாநில தலைமையும் இந்த அளவுக்கு இறங்கி திமுக வந்து பாராட்டுறாங்க, கலைஞரை பாராட்டுறாங்க. ஓகே, அரசு விழா கூப்பிட்டாங்கன்னா விழாவுக்கு கலந்துக்கலாம், அதை 2 வாரத்தை வாழ்த்திட்டு வந்துடலாம். எவ்வளவு அந்நியுன்யமா இருக்கிறாங்கன்னு சொல்லி பாஜக தொண்டர்களுக்கு வெறுப்பாயிருச்சு. சமூக இதெல்லாம் நிறைய பேர் பேட்டி கொடுத்துருக்காங்க. அது போல அதிமுக தொண்டர்கள்லாம் அவரு முதலமைச்சர் என்ன பண்றாரு, எடப்பாடி பழனிசாமிக்கு அறிவியல்ங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜில் பேசிட்டாரு. அதிமுக தொண்டர்கள் சமூக வலைதளத்துல என்ன போடுறாங்க, நீங்க வந்து முதல் கையெழுத்துல வந்தா நீட்டு ரத்து பண்றேன்னு சொன்னீங்களா, அறிவு இருந்தா சொல்லிருப்பீங்களா, கல்வி கடன் ரத்து பண்ற நீங்க அது அறிவு இருந்தா சொல்லிருப்பீங்களா, இது மாதிரி போக்குவரத்து தொழில் ஊழியர்கள்லாம் அவங்களுடைய பிரச்சனை எல்லாம் முடிச்சு தர 100 நாள்னு சொன்னீங்க, நீங்க இதா இருந்தா சொல்லிருப்பீங்களா அப்படின்னு சொல்லி இப்ப அவங்க சமூக வலைதளத்தெல்லாம் முதலமைச்சரை கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால ஒரு பார்த்து பேசும்போது ரொம்ப நிதானமா பேசணும், அநாகரிகமா பேசக்கூடாது. சரி சார், எல்லாரும் உங்க நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு பதிலளிச்சுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. மிஸ்டர் ஆணையர் நாயர்களுக்கு நன்றி. சரி மக்களே, இது மாதிரி நம்ம இன்னொரு நிகழ்ச்சியில அவங்க சந்திக்கிறேன். அதுவரை மிஸ்டர் ஆணையர் சேனல்ல மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.